இந்த திரிசதியானது சக்தி வாய்ந்த திரிசதி, மந்திர சக்திகளோடு கூடிய திரிசதி. அம்பாளுடைய அனுகிரகத்திற்கு நீங்கள் எல்லோரும் பாத்திரமாக இருக்கிறீர்கள். இதை நன்றாக கேட்டு, லலிதா திரிபுர சுந்தரி என்பது ஆதிபராசக்தி, மகா மாயா சக்தி. ஈஸ்வரன் தன்னுடைய மாயா சக்தியினாலேயே இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதை ரட்சித்து அதை அழிக்கிறார். இந்த சக்தி இல்லை என்றால் சிவனால் ஒன்றும் செய்ய முடியாது. சக்தி தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அந்த சக்தியை நாம் பல வடிவங்களில் வழிபடுகிறோம். ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளோடு கூடிய இந்த ஆதி பராசக்தியை, லலிதா திரிபுர சுந்தரியை நாம் பல வடிவங்களில் வழிபடுகிறோம், பல நாமாக்களால் வழிபடுகிறோம். அதில் திரிசதி என்பது ஒரு கிரமம். இந்த திரிசதிக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இது ஸ்ரீவித்யா என்ற ஒரு வழிபாட்டின் அடிப்படையில் இருக்கிறது. இன்று நீங்கள் அதை முடித்திருக்கிறீர்கள், கேட்டு முடித்திருக்கிறீர்கள். அது என்றோடு முடிவடைவதில்லை, அது மீண்டும் துவங்குகிறது. எதையுமே நாம் முடிப்பதில்லை, முடித்து ஆரம்பிக்கிறோம். ஆகினால் அந்த முதல் ஸ்லோகத்தை இன்று நாம் பார்ப்போம். இந்த திரிசதியின் முதல் ஸ்லோகமானது பல நாமாக்களை கொண்டது. ககார ரூபா கல்யாணி, கல்யாண குணசாலினி, கல்யாண சைல நிலையா, கமனீயா கலாவதி. இது முதல் ஸ்லோகம். இதை இன்று மீண்டும் பார்ப்போம். அது மீண்டும் படிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தேசத்தோடு, இது படித்து விட்டோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அதற்காக என்று அதை மீண்டும் பார்ப்போம். நீங்கள் கேட்டு விட்டீர்கள், அதை மீண்டும் பார்ப்போம். இந்த லலிதா திரிபுர சுந்தரியானவள் ககார ரூபமாக இருக்கிறாள். க என்ற எழுத்தின் வடிவமாக இருக்கிறாள். ககார ரூபா. ககார என்றால் க என்ற எழுத்து. இந்த க என்ற எழுத்து காதி வித்யை என்ற வித்யை குறிக்கும். காதி வித்யை. இதில் பஞ்சதசாட்சரி மந்திரம் என்பது அடங்கும். அதில் அதை ககார ரூபா என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ககார என்ற எழுத்தின் வடிவத்தின் மூலம் இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை உடைய லலிதா திரிபுர சுந்தரியை நாம் நினைக்கிறோம். ககார ரூபா. எழுத்துக்களுக்கெல்லாம் நம்முடைய சம்ஸ்கிருத பாஷையில் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. க என்ற எழுத்து சுகத்தை குறிக்கிறது. கம் கம் என்று உபனிஷத்தில் வருகிறது. க க. க என்பது ஆனந்தத்தையும், க என்பது ஆகாசத்தையும் குறிக்கும். இது ககார ரூபா என்றால் லலிதா திரிபுர சுந்தரியானவள் ஆனந்த வடிவமாக இருப்பவள், ஆனந்தத்தின் சொரூபமாக இருப்பவள். ககார ரூபா. கல்யாணி. கல்யாணம் என்றால் எல்லா மங்களங்களும் உடையது. கல்யாணி என்றால் எல்லா மங்களங்களையும் உடையவள், மங்கள சொரூபியாக இருக்கிறாள். லலிதா திரிபுர சுந்தரி மங்கள சொரூபியாக இருக்கிறாள், எல்லா மங்களத்திற்கும் நிலையமாக இருப்பவள். கல்யாணி. கல்யாண குணசாலினி. இந்த கல்யாண குணங்கள் அம்பிகையினிடம் இயல்பாகவே இருப்பது. இந்த குணங்கள் எல்லாம் இயல்பாகவே இருப்பது. மற்றவர்களிடம் இந்த குணங்கள் வந்து போகிறது. சில கல்யாண குணங்கள் சில பேருக்கு இருக்கிறது, சில கல்யாண குணங்கள் வந்து போகிறது. ஆனால் அம்பிகையானவள்
இந்த எல்லா கல்யாண குணங்களையும் முழுமையாக இயல்பாக பெற்றவள். ஆயினால் அம்பிகையை வழிபடுவதால் நமக்கு எல்லா கல்யாணங்களும் மங்களங்களும் உண்டாகும். ககார ரூபா கல்யாணி கல்யாண குணசாலினி. கல்யாண சைல நிலையா. சைலம் என்றால் மகாமேரு என்ற ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த மகாமேருவில் வீற்றிருப்பவள், கல்யாண வடிவமாக மகாமேருவில் வீற்றிருப்பவள். கமனியா என்றால் மிகவும் அழகானவள், எல்லோரையும் ஈர்ப்பவள், எல்லா பக்தர்களையும் தன்னிடம் ஈர்ப்பவள், அழகின் வடிவமானவள். கமனியா. கலாவதி, எல்லா கலைகளையும் உடையவள். கலைகள் என்பது 64 என்று சொல்வார்கள். இந்த 64 கலைகளில் எல்லா கலைகளும் அடங்கிவிடும். உபனிஷத்தில் சொல்லப்பட்ட 16 கலைகளும் அடங்கும். ஒவ்வொருவருக்கும் 16 கலைகள் இருக்கிறது. அது பகவானிடம் முழுமையாக இருக்கிறது. அதனால பகவான் தான் ஷோடச கல புருஷ, 16 கலைகளையும் உடையவன். 64 கலைகள் ஞான வடிவமாக இருக்கின்றன. சதுஷ்டி கலா என்று சொல்வார்கள். கலாத்மிகா, அந்த 64 கலைகளுக்கும் சுரூபமாக இருப்பவள் கலாவதி. கலை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு பெயர் கலாவதி. கலாவான் கலாவதி. அம்பிகை எல்லா ஞானங்களுக்கும் நிலையமாக இருப்பவள், அடிப்படையாக இருப்பவள், அந்த ஞான சுரூபமாக இருப்பவள். இந்த அம்பிகையானவள் ஞான சுரூபம், ஆனந்த சுரூபம். ஞானம் ஆனந்தம் என்றால் அது சத்தியம். அதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தமாக இருப்பவள் லலிதா திரிபுர சுந்தரி தேவி. இப்படிப்பட்ட அம்பாளை நாம் இந்த திரிசதி மூலம் வழிபட்டு அதனுடைய பலன்களை பரிபூர்ணமாக நாம் அனுபவித்து அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமாவோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.